கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதாவது இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. பலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூடவே நிறைய பேர் பயணிப்பாங்க நம்ம வாழ்க்கையில. எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அந்த அளவுக்கு அரிதா இருக்காதுங்க. அதாவது சில நேரங்களை என்ன செய்வாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்குனாலும் அதை பாராட்டாமல் நம்ம இடத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை குறை காண்பவர்களாக இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதாவது நம்ம எந்த விஷயத்தையும் பாராட்டாமல் நம்மை குறை சொல்லுகின்றவர்கள் அதிகமா இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லை, அதாவது இது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. அதாவது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்றாருங்க. அவர் சாப்பிட போகும்போது அந்த வீட்டுல பரிசேயர் மற்றவங்க என்ன சொல்லணும்னா, என்ன இவரு பாவிகள் வீட்டுல சாப்பிட்றாரே, கை கழுவாம சாப்பிட்றாரே அப்படின்றாங்க. அதாவது சாப்பிட்றது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம், ஆனா அதையும் அது ஒரு சடங்குல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்படிதான் அவருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் எல்லாம் ரொம்ப அநியாயமா பண்ணிடுறாங்க. அதாவது எரேமியா, எசேக்கியேல், ஆமோஸ் போன்றவர்கள்லாம் நாடு கடத்தி இருக்கிறாங்க, பாழும் கிணற்றுல தள்ளி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய நிலைமையில ஒரு காலகட்டத்துல புரிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல அவங்களை வச்சு பார்த்துருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாங்கன்னா இப்படிதான் வந்து நினைத்தாங்க. ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவரை என்ன நினைச்சாராக்கா, அவர் வந்து ஒரு உயர்ந்த மனிதனாக நினைத்து ஒரு இறைமகனாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நிலையில கொண்டு வந்து வைத்து அவரை வந்து பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அவருடைய செய்கைகள் அத்தனையும் அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. எந்த வாய் வந்து அவரை வந்து மறுதளிச்சதோ, எந்த வாயெல்லாம் அவர் நிந்திச்சதோ, எந்த வாயெல்லாம் அவரை வந்து பரியாசம் பண்ணி பேசியதோ எல்லாம் அவரை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த உலகம் எப்படின்னா, இருக்கும்போது முள்ள போடுவாங்க, இறந்த பிறகு மலரை தூவாங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உலகம். அதனால இந்த உலகத்துல இருக்கிற மக்களை குறித்து நம்ம கவலைப்பட வேணாம். அவங்க எது சொன்னாலும் எது செய்தாலும் அதை குறித்து நம்ம கவலைப்படாமல் நாம் நம்முடைய பணிகளை நம்ம மனதில் வைத்து நம்ம மனசாட்சிக்கு நம்ம பயந்து கடவுளுக்கு பயந்து நம்ம வேலையை நம்ம போயிட்டே இருப்போம். இன்னொன்று நம்ம என்ன செய்வோம்னாக்கா, நம்முடைய வாழ்கின்ற மனிதருக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் நாம பாராட்ட கத்துக்குவோம். அவங்க இடத்துல தீமையே இருந்தாலும் பாவமே இருந்தாலும் தப்பே இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அவர்களிடத்துல இருக்க சின்ன விஷயங்களை கூட நம்ம பாராட்டும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நம்ம கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராய் சில விஷயங்கள் இருக்கும்போது தான், சில மனிதர்கள் இருக்கும்போது தான் நம்மளும் வளர ஆரம்பிக்கும். அப்போ நாமளுடைய வளர்ச்சிக்கு அது துணையா இருக்குது. அப்போ எதிரிகளே இல்லாமல் இருக்க முடியாது, எதிரிகள் இருந்தால் தான் நம்ம வளர முடியும் இல்லையா? அப்போ அதையும் நல்ல ஆக்கப்பூர்வமான நிலைக்கு நம்ம கொண்டு செல்லாங்க. பிறரை பாராட்டுகின்ற ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்கும் வேணுங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய கிருபை தாரும். இப்ப ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.